friends, வணக்கம் and welcome back to Divya with Pandi channel. இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதுக்கடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்க போகிறது இளவரசன் காயு அப்படிங்கிற கப்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காயத்ரி அக்கா சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம். ஒரு 8 பேர்த்துக்கிட்ட அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. ரொம்பவே தூங்குறது கூட இடம் இல்லாமல் வெளியே திண்ணையில் படுத்து இருந்துட்டு பாம்பு பூச்சி பட்டைக்கு நடுவில் படுத்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட சின்ன வயசு பையனை போயிருக்கு. பொதுவாகவே சின்ன வயசுலலாம் ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னா பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுற, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. எத்தனை பேர் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் இவங்க வாழ்க்கையில் அது அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. 2000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாமல் நைட்டாக வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டை காலி பண்ணி இந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. வண்டியெல்லாம் நைட்டாக ஃபைனான்ஸ் கொடுக்க முடியாமல் ஃபைனான்ஸ் கட்டாமல் வண்டியை தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க இப்போ 1.22 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க எப்படிலாம் முன்னேறினாங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பேர் எப்படிலாம் அசிங்கப்படுத்தி அவங்க மனம் தளராமல் இந்த மாதிரி முன்னேறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த காயத்ரி அக்காவோட அப்பாவுக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவோ அவங்களோட அப்பாவை பார்த்துக்கிற சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. அப்போ வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிடாம 10 நாள் சாப்பாடு இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டின நாட்களும் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த அண்ணாவை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க லவ் ஒரு 7 டேஸ் இந்த மாதிரி 7 நாளில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு. இப்போ 1.22 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இப்போ எந்த அளவு அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அதை விட 100 மடங்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் அதாவது சோசியல் மீடியா அப்படிங்கிற நம்ம கேட்டோம்னாலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த மாதிரி தான் பேட் கமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. 998 சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது இப்போ ஒரு யூடியூப்பில் நம்ம மானிட்டைசேஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வச்சுருக்கணும். 4000 மணி நேரம் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் சப்ஸ்கிரைபர் 998 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பேட் கமெண்ட் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அக்காவை பற்றி பாடி ஷேமிங் பண்ணி ஒரு கமெண்ட் வருது. அப்போ மனம் தளர்ந்து போயிட்டாங்க. அந்த அண்ணா இதுக்கடுத்து எதுக்கு நம்மளுக்கு யூடியூப் சேனல், இதுக்கடுத்து யூடியூப் சேனலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபையே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு சரஸ்வதி பூஜை காலையில் ஒரு குட் கமெண்ட் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கமெண்ட்னால தான் அவங்க இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அது என்ன கமெண்ட் அப்படின்னா, அண்ணா சரஸ்வதி பூஜை காலையில் கையில் 10 ரூபா கூட காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தலையை பிடிச்சிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தேன். உங்களோட வீடியோவை பார்த்தேன், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அப்போ எடுத்த முடிவு, யாரோ ஒருத்தங்க பேட் கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்க கூடாது. இந்த மாதிரி 100 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நல்ல விதமாக, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்து போட்டாலும் அது வியூஸ் போகாது. இதே நம்ம இதுக்கடுத்து வீடியோவே போட வேணாம், இதை மட்டும் கடைசியாக சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து நான் வீடியோஸ் போட மாட்டேன், என் சேனல் இதுக்கடுத்து வீடியோவே வராது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா அந்த வீடியோனாலே நம்ம பாப்புலர் ஆக முடியும். ஏன்னா வீடியோவோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படி. நம்ம யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ முன்னேறுவோம் அப்படின்னு தெரியாது. நம்ம தேவையே இல்லாமல் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுதான் ரொம்பவே பாப்புலர் ஆகும். நம்ம கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி உட்காந்து போடுவோம், அந்த வீடியோ வியூஸே போயிருக்காது. யாரெல்லாம் இதை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அவங்க போட்ட வீடியோஸ் அந்த மாதிரி அவங்களோட சேனலில் போட்ட ஒரு வீடியோஸ்னால தான் இப்போ இந்த நிலமையில் உட்காந்துருக்காங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5 மணிக்கு எடுத்த வீடியோ. அந்த அண்ணா ப்ராங்க் பண்ணுற மாதிரி தான் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, 2 பொண்ணுங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2 பேருமே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராங்க் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த ப்ராங்க் வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க.
அவங்கக்கிட்ட கேமரா வாங்குறதுக்குலாம் அமௌண்ட் இருக்காது. அதனால அவங்க வந்து வீடியோ வந்து ஃபோன்லேயே அப்லோட் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. போயிட்டு டீ டைமில் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கும்போது 15,000 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. இதுதான் இதை பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து இதுக்கடுத்து வழி, இந்த மாதிரி ப்ராங்க் வீடியோஸே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராங்க் வீடியோஸாக போட்டு இப்போ சாதிச்சு காட்டியிருக்காங்க. 1.22 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே பிடிச்ச ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன். இப்போ ஒவ்வொருத்தங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து தங்கமயிலே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லுவாங்க. உடனே அந்த அக்கா இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வீடியோ நீங்களாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கப்பிள்ஸ் வந்து இதுக்கு முன்னால் யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் இவங்களை பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. இதுக்கடுத்து எந்த கப்பிள்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். நானும் அப்படி தான் சேனல் ஆரம்பித்து நிறைய நாள் ஆச்சு. ஆனாலும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூட மாட்டேங்குது. வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கடுத்து எந்த கப்பிள்ஸ் பற்றி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் வந்து கவி ஜெகன் அவங்கள பற்றி போட்டிருக்கேன். ராம் வித் ஜானு, சுகேல் பமி, இந்த மாதிரி நிறைய கப்பிள்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன். இப்போ கப்பிள்ஸ் வந்து அவங்கள பற்றி வீடியோஸ் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. இவங்களோட லவ் ஸ்டோரி கேட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்துலலாம் வர மாதிரி ஒரு காமெடியான லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த அக்கா வந்து எனக்கு சும்மா அண்ணன் தங்கச்சியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த அக்கா வந்து அந்த அண்ணாவை அண்ணான்னு தான் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் போக போக பேச பேச அவங்களுக்கு வந்து ஒரு லவ் வந்து ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கு அந்த அண்ணா மேலே. சரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லிட்டாங்க. நம்மளே இங்கே திண்டாடிட்டு இருக்கோம், இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா யோசிச்சு கம்பெனி வந்து மாறிட்டாங்க. அதுக்கடுத்து கம்பெனி மாறினதுக்கப்புறம் இந்த அக்கா விடாமல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏன் கம்பெனி மாறினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அண்ணா வந்து பெங்களூர் போயிட்டாரு. ஃபோனை வந்து 3 நாள் கழிச்சு ஆன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த அண்ணாக்கு வந்து பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க, அப்படி ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா சாணி பவுடரை கரைச்சிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா அது நம்மளுக்கு வந்து சோதனையாக இருக்குது, சரி என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் வந்து இந்த மாதிரி சரிவா என்னனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. 2000 ரூபாய் கையில் காசு, ஓட்ட வண்டி ஒரு வண்டி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் செருப்பு வேறு பிஞ்சு போயிடுச்சு. ஒரு கோவிலில் வச்சு மேரேஜ் பண்ணியிருக்காங்க யாருமே இல்லாமல். அவங்களோட லைஃப்பில் அவங்களே சாதிச்சிருக்கும் போது நம்மளால ஏன் சாதிக்க முடியாது? அதனால நீங்களும் இந்த மாதிரி விடாமுயற்சியை கைவிடாமல் நம்ம வந்து நம்பிக்கையோட நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் வேலை பாருங்கள். சோசியல் மீடியானா சும்மா இல்லை, யாருனாலும் என்ன கேள்வினாலும் கேட்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அக்காடை கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. என்னதான் சரி பரவாயில்ல, நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவாக போஸ்ட் போடலாம், அப்போ தான் இவங்களுக்குலாம் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை வந்து அவங்களோட இந்த சேனல் இல்லாமல் எல காயு டைம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. அந்த சேனலில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நல்லாவே வியூஸ் போயிருக்கு. வியூஸ்க்காக தான் இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் தான் சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி இதை வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கலை. இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ போகிறாங்க. பேட் கமெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க ஒருத்தங்களுக்கு வந்து வந்தால் ஒன்று, அடுத்தவங்களுக்கு வந்தால் ஒன்றா பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதான் அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே மனசுக்கு வாழ்கிற கொஞ்சம் காலத்தில் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. சரி அதை வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதுக்கு திட்டுறாங்க. எதுக்கு இப்போவே சொல்கிறீங்க, ஒருத்தங்க கண்ணு போல் இருக்காது, ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஏக்கப்படுவாங்க. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுனால இவங்களுக்குலாம் இப்போ தான் ஏதாச்சும் இவங்களுக்குலாம் இந்த மாதிரியா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு இப்போவே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி சொல்லி சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு வாரத்தில் அந்த அக்காவுக்கு வந்து அபார்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அவங்க வந்து இந்த நிலமையில இருக்காங்க. எல்லாருமே ஒரு வெற்றி ஒருத்தங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு பின்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவங்க எத்தனை பேர்த்துட்டு அசிங்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர்த்துக்கு முன்னால் கேவலப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால் இருந்து பார்த்தா தான் தெரியும். முன்னால் இருக்கிற நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க முன்னேறி போகிறது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை பார்த்து நம்ம வந்து பொறாமப்படுறது இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு பின்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஒரு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு வீடியோ எடுக்கிறதுலேருந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலேருந்து அதை எடிட் பண்ணி கரெக்டான இடத்துல இது பண்ணி
தம்ப்நெயில் வச்சு வீடியோ வந்து போஸ்ட் போட்டு கண்டென்ட் கரெக்டாக இருக்கா, ஏதாவது நம்ம தப்பாக பேசியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு அதெல்லாம் எடிட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா காப்பிரைட் வந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் ஆகி அந்த வீடியோ 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டோமே, வியூஸ் போகுதா போகலையா, ஏன் இவ்வளோ கம்மியாக போகுது, நம்ம எந்த மாதிரி இதுக்கடுத்து கண்டென்ட் கொடுக்குறது, கண்டென்ட் எந்த மாதிரி கொடுத்தா அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. முன்னால் வந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், யாரையுமே முகத்துக்கு முன்னால் திட்டிடாதீங்க. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்பவே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பின்னால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து உறுத்திட்டே இருக்கும். என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல்லையும் கோஸ்ட் ப்ராங்க் எல்லாமே பண்ணியிருக்கேன். சேலஞ்ச் வீடியோஸ் முதற்கொண்டு நிறைய வீடியோஸ் வந்து ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கடுத்து மேலும் வீடியோஸ் போட முடியும். அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.